நியூடெல்லியில் நடைபெறும் PRCI டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் கவர்னன்ஸ் சிம்போசியம் 2026க்கு ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் அன்புடன் அழைக்கிறார். பார்த்திபன், ஒரு பக்கம் பருவமழை இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. நமக்கு இந்த சைடு கர்நாடகமெல்லாம் பார்க்கும் பொழுது கேரளம்லாம் பயங்கர மழையா இருக்கு. இதற்கிடையில நீங்க பிரத்யேகமா இந்த அணைகளினுடைய நிலவரம் என்ன அப்படிங்கிற டேட்டாவை எடுத்துட்டு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நமக்கு என்ன சாதக பாதகம் இருக்கு, அதை பத்தினா கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? என்னன்னா, போன வாரம் வரைக்கும் நம்ம கர்நாடகா கிட்ட நமக்கு தண்ணி வேணும், நமக்கு உரிய தண்ணீரை கொடுங்க அப்படின்னு தான் கேட்கிறோம். அவங்க என்ன சொன்னாங்க, எங்களுக்கே குடிக்க தண்ணி இல்லைங்க, நாங்க எப்படி தர முடியும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. இதனால நம்முடைய குறுவை சாகுபடி உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களும் பாதிக்கப்பட்டிருக்கு. இன்னும் சொல்ல போனா இந்த வருஷம் இந்த குறுவை நடவு இருக்கு இல்லையா, 1 லட்சம் ஏக்கர் குறைஞ்சிருக்கு தமிழ்நாட்டுல. சோ அந்த அளவுக்கு பாதிப்பு ஆல்ரெடி நடந்துருச்சு. இப்ப நம்ம கேட்கறது பேர் மினிமம் தான். குறைந்தபட்சம் அந்த தண்ணீர் வந்தா மட்டும்தான் வரும் நாட்களில் நம்மளால சமாளிக்க முடியும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்துட்டோம். அந்த பட்சத்துல தொடர்ந்து கர்நாடகா மறுத்து வந்த நிலையில இது எப்படி எஸ்கலேட் ஆக போதோ நம்ம நினைச்சிட்டு இருந்த நேரத்தில் இயற்கை போனா போட்டும் பொழைச்சு போங்கன்ட்டு இந்த எல்னினோவெல்லாம் தாண்டி ஓரளவுக்கு மழை பொழிவு அதிகமாயிருக்கு அப்படின்றத பார்க்கிறோம். கர்நாடகா மற்றும் கேரளாவின் கடற்கரையோர பகுதிகள், மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் மழை தீவிரமாகிட்டு இருக்கிறதால தற்பொழுது அணைகள்லையும் நீர் ரொம்ப வேகமா நிரம்பிட்டு இருக்கு. நமக்கு சோர்ஸ் காவிரி எங்க இருந்து உற்பத்தி ஆகுதுன்னா நமக்கு குடகு பிரதேசத்துல உற்பத்தி ஆகுது. அதோட உபநதினா கபினி நதி. கபினி நதி நமக்கு கேரளால இருந்து கர்நாடகா வழியா வரக்கூடிய நதி. அதுக்கப்புறம் KRS வழியா வரக்கூடிய காவிரி நதியும் கபினி அணையை தாண்டி வரக்கூடிய கபினி நதியும் இணைஞ்சுதான் தமிழ்நாட்டுக்குள்ளார நுழையுது. சோ இந்த இடத்துல கர்நாடகால மட்டுமே நமக்கு 4 பிரதான அணைகள் இருக்கு. தமிழ்நாட்டுல நமக்கு மேட்டூர் அணை பிரதான அணையா இருக்கு. சோ இதோட நிலவரத்தை தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய அணை ஹேமாவதி அணை பார்க்கிறோம். அதாவது 37.10 TMC தண்ணீர் இருக்கு அப்படின்ற கொள்ளளவு, அதோட கெபாசிட்டி அது அவ்வளவு. இப்போ எவ்வளவு இருக்கு அதுல தண்ணி அப்படின்னு பார்த்தோம்னா 28.02 TMC தண்ணி இப்போ இருக்கு இல்லையா? இன்றைய நாளோட நிலவரம் இது. கர்நாடகாவுடைய நீர்வளத்துறையுடைய வெப்சைட்ல அப்டேட் பண்ண டேட்டா, இன்னைக்கான டேட்டாவை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, 37ல இருந்து 28, ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு 10 TMC கூடிருச்சுன்னா அதுவே போன மாசம் இன்னும் மோசமா இருந்தது, இப்போ ஓரளவுக்கு முன்னேறி இருக்குன்றத பார்க்கிறோம். ஓகே, அடுத்து ஹாரங்கி அணை. ஓகே, ஹாரங்கி அணையினுடைய மொத்த கொள்ளளவு பார்த்தா 8.50 TMC. இப்போ எவ்வளவு கொள்ளளவு இருக்கு? தற்போதைய கொள்ளளவு 7.83 TMC. ஓகே, இதுவும் ஆல்மோஸ்ட் நிறைஞ்சிருக்கும். ஆமா, இது ஒப்பீட்டளவுல ஒரு சிறிய அணை தான் ஹாரங்கி அணை. அதனால ரொம்ப வேகமாவே வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம மேற்கு தொடர்ச்சி மலைக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய பகுதி அப்படின்றதுனால இங்க நீரும் நல்ல ஒரு மழை பொழிவின் காரணமாக ரொம்ப வேகமா நிரம்பிட்டு இருக்கு. அதனாலதான் மற்ற அணைகளை ஒப்பிடும்போது இது 90%க்கு மேலேயே இந்த அணை நிரம்பி இருக்கு அப்படின்றத பாக்குறோம். நிறைய தண்ணி இப்ப திறந்து விட்டுட்டு இருக்காங்க. இப்ப இந்த மேப்ல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இல்லையா, இங்க ஹேமாவதி அணையில இருந்து வருது, அடுத்தது இங்க ஹாரங்கி அணையில இருந்து நீர் வருது. இது ரெண்டும் சேர்ற இடம். ஓகே, ரெண்டும் சேர்ற இடம்னா KRS அணை, கிருஷ்ணராஜசாகர் அணை. முக்கியமான அணை அப்படின்னு பார்த்தோம்னா இதோட முழு கொள்ளளவு 49.45 TMC. இப்போ எவ்வளவு கொள்ளளவு இருக்கு அப்படிங்கறதையும் பார்த்துடலாம். இப்போ 23.07, பாதிக்கு பாதி நிறைஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா? இது என்னன்னா, இவ்வளவு கொள்ளளவு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த இடம் எல்லாமே பயங்கரமான விவசாயங்கள் அதிகமா செய்யப்படக்கூடிய ஒரு நிலம். நிறைய ஏரிகள், குளங்கள் அதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு தான் அந்த KRS அணைக்கு சேர விடுவாங்க. கொள்ளளவும் பெருசு அப்படின்றதுனால அதனுடைய யூசேஜும் கர்நாடகால இருக்கக்கூடிய இந்த பிராந்தியத்துல அதிக அளவுல இருக்கு. சோ அது நிரம்ப விடுறாங்க இப்போ கர்நாடகால அப்படின்ற ஒரு சூழலை பாக்குறோம். அதனாலதான் பெரிய அளவுல தண்ணீர் திறந்து விடப்படல ஒப்பீட்டு அளவுல இந்த KRS அணையில இருந்து அப்படின்றது தற்போதைய டேட்டாவா இருக்கு. அடுத்து கபினி அணை. கபினி அணையுடைய மொத்த TMC கொள்ளளவு அப்படின்னு பார்த்தோம்னா 19.52. இப்போ எவ்வளவு நிரம்பி இருக்கு? இப்போ 18.61. இதுவும் ஆல்மோஸ்ட் ஃபுல் ஆயிடுச்சு போல. எஸ், இதுல என்னன்னா மற்ற இடங்கள்ல இந்த ஹேமாவதி அணையோ ஹாரங்கி அணையோ KRS அணையோ இங்கெல்லாம் நீர்பிடிப்பு பகுதிகள் கர்நாடகால இருக்கக்கூடியது. கபினி அணையை பொறுத்த வரைக்கும் இதோடைய நீர்பிடிப்பு பகுதி கேரளால, குறிப்பா வயநாடு பகுதிகளில் இருக்கக்கூடியது. சோ கேரளாலயும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் எந்த அளவுக்கு ஒரு பெருமழை கனமழை போயிட்டு இருக்குன்னு. அதனால ஒப்பீட்டு அளவுல கபினி அணை மிக வேகமாக நிரம்பி இருக்கு. அதனால அதிக அளவிலான நீர் திறக்கப்பட்டிருக்கு. நேத்து மட்டுமே 23,000 கன அடியிலிருந்து 25,000 கன அடி வரையும் திறந்திருக்காங்க கபினி அணையில இருந்து. அந்த பிரம்மாண்ட காட்சிகள் கூட நம்ம செய்திகள்ல நிறையவே பார்த்தோம் இல்லையா? சோ இங்க பாருங்க, கபினி அணையில இருந்து நீர் வரும், KRS அணையில இருந்து நீர் வரும். அது ரெண்டும் சேரக்கூடிய இடம் எது? திருமக்கூடலூர். ஆமா, இது
தெற்கு கர்நாடகா, தட்சிண கன்னடா அந்த பகுதிகளில் இருக்கக்கூடியது நிறைய பேர் வந்து தமிழுக்கு ஒரு ரெலவென்ஸ் இருக்கக்கூடிய பேர்களா இருக்கும். திருமுக்கூடல் அப்படின்ற ஒரு தமிழ் இது இருக்கு இல்லையா, 3 நதிகள் சேரக்கூடிய இடம் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, ஆல்மோஸ்ட் சிமிலர் டு தட். திருமக்கூடலும் நரசிபுரான்ற பகுதியில தான் வந்து இந்த 2 நதிகளும் இணையும். கபினி நதியும் காவிரி நதியும் இணைஞ்சு தமிழகத்தை நோக்கி பயணிக்கும். அங்க தமிழக எல்லை உங்களுக்கு தெரியுது இல்லையா, பிலிகுண்டுலுன்ற பகுதியில வந்து அது சேரும். ஆனா நாம பொதுவா நம்ம நிறைய பேர் எந்த இடத்துல பார்ப்போம், ஒகேனக்கல். காமனர்ஸ் எல்லாருக்கும் ஆக்சஸ் இருக்கக்கூடியது ஒகேனக்கல். ஒகேனக்கல்ல வந்து தண்ணீர் எந்த அளவுக்கு பெரிய அளவுல வந்துட்டு இருக்கு அப்படின்றது தெரிஞ்சிரும். ஆஸ் ஆஃப் நவ் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய தருணத்துல ஒகேனக்கல்ல ஓரளவுக்கு குறைவா தான் தண்ணி வந்துட்டு இருக்கு. இன்னும் கபினி அணையில இருந்து வரக்கூடிய தண்ணி இன்னும் தமிழக எல்லையை வந்து சேரல. வரும்போது ஒரு பெரு வெள்ளம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு ஒரு அபாய எச்சரிக்கையும் அவங்க ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. சோ இட்ஸ் ஆன் த வே, காவிரி இஸ் ஆன் த வே அப்படின்றதான் தற்போதைய அப்டேட். சோ இது எல்லாம் வந்து எந்த இடத்துல சேர போகுது, மேட்டூர் அணையில சேரும். மேட்டூர் அணையில வந்து மொத்த கொள்ளளவு அப்படின்னு பார்த்தோம்னா 93.47 டிஎம்சியா இருக்கு. இப்ப அதோடைய கொள்ளளவு பார்த்தோம்னா 35, ரொம்ப குறைவா இருக்கு. ஒருவேளை இங்க இருக்கிற நீரெல்லாம் வந்து நமக்கு நீங்க சொன்ன மாதிரி மேட்டூர் அணையில வந்து சேர்ந்துச்சு அப்படின்னா இது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப வரைக்கும் 35.49 டிஎம்சி தண்ணி இப்ப நம்ம மேட்டூர் அணையில இருக்கு. நேற்றை விட இது குறைஞ்சிருக்கு. ஏன்னா நம்ம ஒரு பக்கம் நம்மளுடைய விவசாயம், குடிநீர் தேவைகளுக்காக தண்ணீரும் ரிலீஸ் பண்ணிட்டே இருக்கோம். இப்போ கபினி அணையில இருந்தும் கேஆர்எஸ் அணையில இருந்தும் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய தண்ணீர் வந்து தொடர்ச்சியா இதே வேகத்துல இதே கொள்ளளவோட வந்து சேர்ந்துட்டு இருக்குன்னா வரும் நாட்கள்ல இன்னும் மேட்டூர் அணையோடைய நிலவரம் வந்து இன்னும் பெட்டர் ஆவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. மழை வந்து எப்படி இருக்கு அப்படின்றத பொறுத்துதான். பருவமழை வந்து இப்ப எப்படி ஒரு கனமழை போயிட்டு இருக்கோ அது தொடரும் பட்சத்துல மேட்டூர் அணையிலையும் நிலைமை சீராகும். நமக்கு டெல்டா பகுதிகளுக்கும் ஒரு சின்ன கருணை கிடைக்கும், இயற்கையோட கருணை கிடைக்கும் அப்படின்றதுதான் தற்போதைய நிலவரமா இருக்கு. ஓகே, அநேகமா நமக்கு மேட்டூர் அணை நிரம்புறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஏன்னா கேரளாவில் இன்னும் ரெட் அலர்ட் தான் கொடுத்திருக்காங்க போல. இங்க நிரம்புச்சுன்னா கொஞ்சம் இது ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் பொறுத்திருந்து பார்க்கலாம். நியூடெல்லியில் நடைபெறும் PRCI டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் கவர்னன்ஸ் சிம்போசியம் 2026க்கு ரொட்டேரியன் டாக்டர் கே. சீனிவாசன் அன்புடன் அழைக்கிறார்.